விநாயகப்பெருமாளியாருக்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு கோயில் சிறப்பாக சித்திரை வருஷத்தை ஒட்டி தேர்தலால் வன்னியிலிருந்து அனைத்து மக்களும் ஊரில் உள்ள பக்தர்களும் கலந்து கொண்டு ஒரு சிறப்பான நாளான என்று பல சிரமங்களுக்கும் மத்தியிலும் பல இடங்களிலும் இருந்து வந்து இந்த சிறப்பாக கலந்து கொண்டு எம்பெருமான் அருளை பெற்றுச் சென்றவர்களுக்கு இது நெடுந்தீவில் மிகவும் பிரபல்யமான விநாயகர் ஆலயம் ஒன்று. இங்கே நெடுந்தீவின் 3 பகுதியிலும் இருந்து இந்த திருவிழாவுக்காக மக்கள் ஒன்று கூடுவார்கள். நான் சிறுவனாக இருந்த காலந்தோட்டு வசதி ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு மிகவும் ஒழுங்காக அமைக்கப்பட்டு ஒரு நிர்வாகத்துக்களை இயங்குகிற ஒரு கோயில். அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பூஜை நடைபெற்று கம்ப பூஜை நடைபெற்று சித்துப்பலி கம்ப பூஜை முடிந்த பிறகு சித்துப்பலி வெளி போட்டு சண்டேஸ்வர பூஜை நிறைவேற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்ட பூஜை பஞ்ச விநாயகர் பஞ்சமு அர்ச்சனை நடைபெற்று அதனைத் தொடர்ந்து உள்வீதி உலா வந்து ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நாம் எங்கே நிற்கிறோம்டா நெடுந்தீவு மேற்கு நெழுவினி சித்தி விநாயகர் ஆலய தேர் ஓட்டத்துக்காக வேண்டி இன்றைக்கு நாம் நெடுந்தீவு மேற்கு பகுதியில் நிற்கிறோம். அதாவது தமிழரின் தமிழ் சிங்கள புது வருடமாகிய நாள் அன்று நெடுந்தீவு பிரதேசத்தில் காணப்படும் சகல இந்து மத ஆலயங்களிலும் விட நெடுந்தீவு சித்தி விநாயகர் நெழுவினி ஆலயத்தின் தேரானது இன்று அதாவது புது வருட தினத்தன்று மிக விமர்சையாக கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த இந்த ஆலயத்தின் தேரோட்டத்தையும் இங்கு பக்தர்கள் வந்து எவ்வாறாக தங்களது நேர்த்திக்கடன்களை செய்கிறார்கள் என்ற விஷயத்தையும்
சுவாமியின் உள்வீதி உலா மற்றும் வெளிவீதி உலா போன்றவற்றையும் காட்டலாம்னு இந்த வீடியோ நான் எடுக்கிறேன். வாங்க முழுமையாக இந்த வீடியோக்குள்ளே போவோம். இது நெடுந்தீவில் மிகவும் பிரபல்யமான விநாயகர் ஆலயம் ஒன்று. இங்கே நெடுந்தீவின் 3 பகுதியிலும் இருந்து இந்த திருவிழாவுக்காக மக்கள் ஒன்று கூடுவார்கள். நான் சிறுவனாக இருந்த காலந்தோட்டு வசதி ஏற்படும் பொழுதெல்லாம் இந்த கோவிலுக்கு வந்திருக்கிறேன். இது ஒரு மிகவும் ஒழுங்காக அமைக்கப்பட்டு ஒரு நிர்வாகத்துக்களை இயங்குகிற ஒரு கோயில். திருவிழாக்கள் மிகவும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் இங்கு நடைபெறும். புது தை வருஷத்துக்கு இது நடக்கிறபடியா பெருந்திரளான மக்கள் இந்த திருவிழாவுக்காக ஒன்று கூடுவார்கள். இந்த கோயில் இப்பொழுது புனரமைக்கப்பட்டிருக்கிறபடியால் இவரிடம்
மீதியான மக்கள் வருகின்றிருப்பார்கள் வந்து இருக்கிறார்கள். நான் நான் அறிந்த வரையிலே இந்த கோவில் திருவிழா என்றால் இந்த குறிப்பாக நெடுந்தீவு மேற்கு மக்கள் புலம்பெயர் தேசங்களிலிருந்தும் மற்ற வன்னி மற்றும் இலங்கை இனிய பகுதிகள் இருந்தாலும் இந்த திருவிழாவுக்காக வருவார்கள். ஏனென்றால் வருஷ பிறப்பும் நடக்கிறபடியால் அதை முன்னிட்டு கோயிலையும் சேர்த்து கொண்டு அதுக்காக வருவார்கள். மற்றது அது முன்னைய காலங்களில் நிறைய மக்கள் வருகிறது இந்த திருவிழாவை சிறப்பிப்பார்கள். அதேபோல் மக்கள் மீண்டும் மீண்டும் வந்து இந்த கோவில் திருவிழாவை சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆரம்ப காலத்துக்கும் இப்ப இருக்கிற கால பகுதிக்குமான தேர் திருவிழாக்கான வித்தியாசம் எப்படி இருக்குது? வித்தியாசம் பார்வையில் ஆரம்ப காலங்களில் மிக பெருந்திரளான மக்கள் இங்கே ஒன்று கூடுவார்கள். இப்பொழுது பார்த்தால் அந்த தொகையை காண கிடைக்கவில்லை. காரணங்கள் அதுக்கு காரணங்கள் பல இருக்கின்றன. எல்லோருக்கும் வணக்கம். நான் என்னை பற்றி சிறிது அறிமுகம் செய்யலாம் என்று நினைக்கின்றேன். நான் தர்மலிங்கம், வைத்தியர். எனது பிறப்பு நெடுந்தீவு மன்தான். நெடுந்தீவு மேற்கு 2ஆம் வட்டாரத்தில் தான் நான் பிறந்தேன். சிறு வயது முழுக்க இந்த ஆலயத்தோடு எனக்கு நிறைய தொடர்பு இருந்தது. எங்கள் சிறுவாய் பிராயத்திலேயே எங்களுக்கு கடவுள் கண்டால் இந்த நடுவினி சித்தி விநாயகர் தான், நடுவினி பிள்ளையார். எமது படிப்பு ஓயல் வரையும் இங்கு நடந்தேன் படித்தேன். மிகுதி யாழ்ப்பாணம் கொண்டு படித்தேன். பிறகு நான் வைத்தியராக படித்தேன். பின்பு எனது தொழிலுக்காக இந்த இலங்கை பூராவும் பல இடங்களில் எனக்கு வைத்திய தொழிலை செய்தேன். கடைசியில் தர்மபுரம் வைத்தியசாலையில் வந்து 20 வருடங்கள் தொடர்ச்சியாக பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருந்தேன். இந்த காலப்பகுதியில் நான் நெடுந்தீவுக்கும் யாழ்ப்பாணத்துக்கும் வன்னிக்கும் தொடர்புகள்
அறிந்திருந்த காலப்பகுதியும் இருக்கின்றது. எங்களது இரண்டால் அப்போது உள்நாட்டு போர், அதன் காரணமாக துண்டு துண்டாக பிரிந்து கொண்டு சேர முடியாத கட்டமாக இருந்தோம். அந்த வகையில் நான் கனகாலமாக இந்த கோயிலுக்கு வரவில்லை. இப்போது நிலைமை சீரடைந்த பின்புதான் நான் இந்த கோவிலுக்கு போன வருஷமும் இந்த வருஷம் வந்திருக்கிறேன். ஆரம்ப காலத்திலே இந்த கோயில் சிறு கோவிலாக இருந்தது. ஆனால் சிறிய கோவிலாக இருந்தாலும் மக்கள் எல்லா திருவிழாக்களையும் சிறந்த முறையிலே சிறப்பாக நடத்தி வந்தார்கள். பிறகு இந்த உள்நாட்டு போர் காரணமாக எல்லா தொடர்புகளும் தொடர்பு அடைந்திருந்த நிலையில் எங்களுக்கு இந்த கோயிலுக்கு வர முடியாத நிலைமை இருந்தது. ஆனால் நான் சிறுவயதிலேயே இருந்த கோயிலை விட இப்போது இந்த கோயில் எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்து பல கட்டிடங்கள், கோயில்கள், ராஜகோபுரங்கள், தேர் அன்று பல எல்லா வழிகளிலும் சிறப்பாக இப்போது கட்டப்பட்டிருக்கின்றது. இதற்கு நான் நினைக்கின்றேன், இந்த எங்களது ஊரிலே வாழுகின்ற, வெளிநாட்டிலே வாழுகின்ற எங்களது ஊர் மக்களின் துணையோடு தான் இதை செய்திருக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன். நன்றாக இப்போது பார்ப்பதற்கு நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறது. எல்லா கோயில் அழகாக இப்போது கட்டி முடிக்கப்பட்டிருக்கின்றது. பார்ப்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருக்கின்றது. இந்த நடுந்தீவில் இப்போது மக்கள் குறைவாக இருந்தாலும் இந்த கோயிலை மக்கள் ஒரு நாளும் கைவிடவில்லை. ஆனால் அதுக்கு முழு முயற்சியோடு நல்ல நிலையிலே கோயிலை பராமரித்து இதை கட்டி முடித்திருக்கிறார்கள் என்பதையிட்டு நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த கோயிலுக்கு இந்த ஊர் மக்கள் மேலும் மேலும் இந்த ஊருக்கு வந்து இந்த பகுதியை முன்னேற்றுவதோடு கோயில்களையும் கட்டி சிறந்த முறையிலே நடப்பதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். ஆனால் உண்மையில் முன்பு இருந்ததை விட இப்போது கோயில் மிகவும் முன்னேற்றகரமான நல்ல நிலையில் இருப்பதையிட்டு மக்கள் எல்லோரும் சந்தோஷப்படுவதோடு நானும் சந்தோஷமடைகின்றேன். இதை இன்னும் சிறந்த வேலை திட்டங்கள் இந்த கோயிலே இருக்கின்றன, செய்ய நிறைய இருக்கின்றன. அவற்றையும் வருங்காலத்தில் செய்து முடித்து ஒரு சிறந்த கோயிலாக எங்கள் மண்ணில் திகழ வேண்டும் என்பதை எங்கள் மக்களின் அவாவாக இருக்கின்றது. அதை எங்கள் ஊரில் மக்கள், வெளிநாடுகளில் இருக்கும் ஊர் மக்கள் கவனம் செலுத்தி பங்கு கொண்டு இந்த கோளை மென்மேலும் சிறப்புரை செய்ய வேண்டும் என்று தான் நான் விரும்புகின்றேன். முன்னிருந்த கோயில் இதை விட இப்போ சிறப்பாக நடைபெறுகின்றது இந்த கோயில். ஆனால் இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றுவதற்கு பல வேலை திட்டங்கள் இருக்கின்றது. எனவே மீண்டும் மீண்டும் நான் இந்த கோயிலை நல்ல மேலும் சிறப்படைய செய்ய வேண்டும் என்று எல்லோரையும் வேண்டிக் கொண்டு தங்கள் எல்லோருக்கும் எனது புத்தாண்டு வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன்.
வணக்கம். நெடுவினி சித்தி விநாயகர் ஆலய இன்றைக்கு தேரோட்டம். தேரோட்டம் இந்த காலை அதிகாலையில் 5 மணி அளவில் இந்த பூஜை இந்த யாகசால பூஜை ஆரம்பித்து அதனைத் தொடர்ந்து அபிஷேகம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பூஜை நடைபெற்று கம்ப பூஜை நடைபெற்று சித்துப்பலி கம்ப பூஜை முடிந்த பிறகு சித்துப்பலி வெளி போட்டு சண்டேஸ்வர பூஜை நிறைவேற்றி அதனைத் தொடர்ந்து வசந்த மண்ட பூஜை பஞ்ச விநாயகர் பஞ்சமு அர்ச்சனை நிறைவேற்று அதனைத் தொடர்ந்து உள்வீதி உலா வந்து அதனைத் தொடர்ந்து யாகசாலை பூஜை தரிசனம் முடித்து அதன் தொடர்ந்து ஆலாத்தியர் காட்டி வெளியில் சென்று கந்த உற்சவம் நிறைவேற்றி அதன் தொடர்ந்து தேரில் வலம் வருவதாக நடந்து கொண்டிருக்கு. இப்பொழுது மக்கள் கூடி இங்கே வந்திருக்கிறவர்கள் எல்லோரும் அதிக அளவு இந்த அளவு பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. போன வருஷங்களில் இப்படி குறைவாக இருக்குது, மக்கள் ஆனந்தமான சந்தோஷமாக இருக்குது. அது நெழுவினி பிள்ளையார் கோயில்னு சொன்னால் பிரஷ்டி வெத்த கோயிலாகவும் சுயம்புலிங்கேஸ்வராக வீட்டிருக்கிறார். அவர் வந்து தானாகத்தான் தோண்டி ஒரு காட்சி தந்த இது ஒரு புராணமான வழிபாடான கோயில். அந்த காலத்தில் வெடியரசனாக்கள் வளம் வென்றதால் இருக்கிறாங்க. அது சுயம்புலிங்கம் என்று சொல்லப்படுது. இது வந்து தானாக தோண்டி உள்ளதாக கூறப்படுகின்றது. இங்கே நான் இன்று பிரதம சிவாச்சாரியாக நான் இருக்கிறேன். நல்ல இந்த பூஜையெல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. 10 நாட்களும் இந்த பூஜை சிறப்பாக நடைபெற்றது. 2:49க்கு வருஷ பிறந்தது. அதனைத் தொடர்ந்து நேற்று தினம் மருத்திநீர் இங்கே இந்த நெழுவினி பிள்ளையார் கோயிலில் தான் மருத்திநீர் காய்ச்சி நாங்கள் கொடுப்பது வளமையாக வச்சு கொண்டிருக்கிறோம். வளமையாக இங்கே தான் மருத்திநீர் காய்ச்சப்படுகின்றது. அந்த மருத்திநீர் காய்ச்சி எல்லோரும் இந்த பக்தர்களுக்கு எல்லாம் வழங்கப்படுகின்றது. இந்த வருட சிறப்பு வருட சிறப்பாக நடைபெற்று கொண்டு வருகிறது. இந்த வருஷம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இந்த அந்த சித்திரை மாதம் 4ஆம் மாதம் வருட பிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த 10ஆம் தேர் உற்சவத்தோட அந்த வருட பிறப்பும் கொண்டாடப்படுகின்றது. அதாவது இந்த வருஷம் என்னன்னு சொன்னால் மக்கள் கூடி இருக்கிற விட இதை விட இது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். கூடுதலாக மக்கள் வர வேணும், வந்து சிறப்பிக்கணும். அந்த ஆலயத்தில் கொஞ்சம் குறைவாக தெரிகிறது. அதை முன்னேற்றுவதாகவும் பக்தர்கள் நேர்த்திக்கடன் இருப்பது அதையும் செலுத்தி விநாயகப் பெருமானுடைய சித்து பணம் கேட்டுக்கொள்வோம். நிறைய தேவைகள் என்று சொல்ல முடியாது. என்னன்னு சொன்னால் இப்போ நாங்கள் அதை அப்படியாக சொல்கிற இல்லை, நிறைய தேவையாக இருக்கிறதால பக்தர்கள்
எல்லோரும் அடியவர்கள் எல்லோரும் உங்களோட ஒத்துழைப்பால் ஆலயம் மிகவும் வளர்ச்சி அடைய வேண்டும். ஆகம தர்ம நிறப்படி நடக்க வேண்டும். ஆகம தர்மப்படி இங்கே நடக்கின்றது. பங்கெடுப்பவர்கள் பணமோ அல்லது நாட்டிலே பொறுமதியோ திரும்பி பெற்று செல்லும் பணத்திலே பெருமளவு செல்லப்படும் என்பதை பார்த்துக் கொள்வோம். அந்த வகையில் முதலாமுறையாக 15,000 ரூபாய். முதலாமுறையாக 15,000 ரூபாய். 15,000 ரூபாய். மூன்றாம் முறையாக 15,000 ரூபாய். இதுவரை இந்த வீடியோவை முழுமையாக பார்த்தவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுபோல் தொடர்ந்தும் இந்த சேனலுக்கு நீங்கள் தொடர்ச்சி ஆதரவு தாங்க. புதுசாக என்னென்ன சேனலுக்கு யாராவது வந்திருந்தா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கள். அதுபோல் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை பார்க்குற நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்.